அந்த கிழக்கு கோபுர வாசல் பணியை பொறுத்த வரைக்கும் அதுல கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு. இப்ப நம்ம பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதை மிக விரைவாக முடிக்கணும்னு சொல்லி சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசிக்கிறோம். அதை மிக விரைவாக முடித்து அதை ஓபன் பண்றதுக்கான அனைத்து பணிகளையுமே நான் முடிக்க விட்டுருக்கிறேன். ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு நிச்சயமாக அதை திறந்து மக்களுக்கான பயன்பாடு கொண்டு வரும். தொடர்ந்து அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையே அந்த அடிப்படை டாய்லெட் தான் சரியா இல்ல அமைக்க. அதுக்குதான் சார் இப்ப இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்து அறநிலை சமயத்துறையுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும் பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதே போல கோயில்கள்ல எந்த இடங்கள்லாம் இடிஞ்ச நிலையில கோயில்கள் இருக்கு, வழிபாடு இல்லாத கோயில் எந்த இடத்துலாம் இருக்குது, இன்னும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய சின்ன சின்ன கோயில்கள்லாம் இதெல்லாம் இருக்கு. நிறைய ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வழிபாடு இல்லாம இருக்கு. நிறைய இடங்கள் இன்னும் வந்து அவங்களுக்கான திருப்பணிகள் செய்யாம, அந்த கோயில்களுடைய மண்டபங்கள் சரியா இல்லாம, கோபுரங்கள் சரியா இல்லாம, கோயில் பல இடங்கள்ல வந்து சிலைகள் சரியா இல்லாம, இப்படிப்பட்ட சூழல்ல பராமரிப்பு இல்லாம இருக்கக்கூடிய கோயில்களை சரி பண்றது, குளங்களை சரி செய்வது, கோயில்கள திருத்தியர்களை சரி செய்வது, அதே போல ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோயில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. குறிப்பாக ஆன்மீகமும் நம்முடைய தமிழும் வந்து ஒன்றுக்கொன்று ஒன்றி பிணைந்தது, அதை வந்து மாற்றவே முடியாது. அப்போ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆன்மீகமும் தமிழும் அப்படின்றது ஒன்று பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்களோட சேர்த்து மிக பெரிய அளவுல வந்து மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம்னு இருக்கும். அதற்கான முயற்சிகள் இதை ரிஃபார்ம் பண்ணலாம்னு இருக்கும். நிச்சயமாக அதெல்லாம் அறிவிக்கப்படும். ஆல்ரெடி நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் சார். அந்த உயர்வை வந்து நாங்க பண்ணவே இல்லை, இன்னும் கட்டண உயர்வு பண்ணவே இல்லை. பட் பல இடங்கள்ல பண்ணியாச்சுன்னு சொல்லி ஒரு தவறான புரோபகண்டாவை பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை தூண்டும் விதமாக பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒன்று. அதற்கான விளம்பரத்தை கொடுத்து மக்கள் கிட்ட கருத்து கேட்பு தான் பண்ணிருக்கிறாங்க. மக்களுடைய கருத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும். மக்கள் கருத்துல வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க அதை கைவிட போறோம். மக்கள் இல்லைங்க பண்ணலான்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். இதை நம்ம மிக தெளிவா சொல்லிட்டோம். மக்களுடைய தீர்ப்புக்கு மாறாக இந்த ஆட்சியில எதுவுமே நடக்காது. அதற்கான ஆய்வுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. பிரமாண்டமா ஏற்பாடு எல்லா கோயில்லையுமே இந்த விஐபி தரிசனங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நாங்கள் பல்வேறு இடங்கள்ல முறைப்படுத்த சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான கல்ச்சர்ஸ்ல வந்து நாங்கள் முடிவுகள் எடுக்கிறதுக்காக சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோயில்ல என்ன நடந்தது அப்படின்றத நான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன். விசாரணை அடிப்படையில் அதுக்கேற்ற முடிவுகள்லாம் எடுக்கணும். புரியல. அந்த நிலை மாறாமலாம் இல்லை சார். நான் பல்வேறு பொதுமக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது இன்றைக்கு 70-80% திருச்செந்தூர் கோயிலுடைய நிலைகள் மாறி இருக்குது. இன்னும் 10-15% இருக்கதான் செய்யும். ஏன்னா ஒரேடியா 100% யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. கரெக்ட் தானே? அப்ப அந்த இடங்கள்ல 80% நிலை மாறி இருக்குது. பொதுமக்கள் நான் பார்க்கிற இடத்துல திருச்செந்தூர் இப்ப மாறி இருக்குன்ற கருத்தை இடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க டவுட் இருந்தா கண்டிப்பா நேரடியா போய் பார்க்கணும். அந்த போலி இணையதளத்துக்கு எதிராக நானே வந்து கமிஷனர் காமினி மேடம் கிட்ட நேரடியா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யாத்ரி நிவாஸுக்கு நாங்களே வந்து ஆன்லைன் புக்கிங்கை தொடங்கி ஒரு அபிஷியல் வெப்சைட் கொடுக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் இருக்குது. அதை ப்ரொபகண்டா பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விளம்பரம் செய்து போலி இணையதளங்களுக்கு ஏமாறுதுங்கிற அந்த ப்ரொபகண்டாவை பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆளுநர் மதுரையில வந்து ஆய்வு மேற்கொண்டு அதற்கு ஏற்கனவே எங்களுடைய கட்சியில பதில் சொல்லிட்டாங்க. அதை பாலிசி டிசிஷன் படி அவங்க பதில் சொல்லிட்டாங்க. நீங்க அதை அங்க வாங்கிக்கலாம்.